ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிராமரில் டென்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டென்சஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்சஸ் ஆர் நத்திங் பட் மாடிஃபிகேஷன் ஆஃப் எ வெர்ப் தட் ஹெல்ப் டு இண்டிகேட் டைம். தட் இஸ் when a particular action takes place. அதாவது இதை எப்படி தமிழில் சொல்லலாம்னா, டென்சஸ் அதாவது காலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்பது ஒரு வினைச்சொல்லுடைய மாற்றம் தான் அது. இது நேரத்தை எப்போ நடந்ததுன்ற நேரத்தை குறிக்கிறதுக்காக இது உதவுது. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெற்றதுன்றதை நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். டென்சஸில் ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இருக்குது. அதுலேயும் சிம்பிள் ப்ரெசண்ட் அந்த மாதிரி நிறைய 12 டென்சஸ் இருக்கும். இப்போ நம்ம டென்சஸ் பார்க்க போகிறோம். அது இருக்கிற 12 டென்சஸ்லேயும் ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சொல்லுவோம். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் சாதாரண நிகழ்காலம். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சாதாரண நிகழ்காலன்றது சம்திங் ஹேப்பன்ஸ் ரிப்பீட்டட்லி, அதாவது மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடியதாக இருக்கலாம். அல்லது ஹவ் ஆஃபன் சம்திங் ஹேப்பன்ஸ், அதாவது அடிக்கடி நடக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம நிகழ்காலத்தில் சொல்லுவோம். ஒன் ஆக்ஷன் ஃபாலோஸ் அனதர், ஒரு செயல் இன்னொன்று பின்தொடரும் போதும் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு திங்ஸ் இன் ஜென்ரல், அதாவது பொதுவான விஷயங்களுக்கும் நம்ம இதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். அது போக பார்த்திங்கன்னா, இந்த ஃபாலோயிங் வெர்ப்ஸ் இருக்குது, அதுலேயும் நம்ம பொதுவாக ப்ரெசண்ட்டில் தான் சொல்லுவோம். அதாவது டு எக்ஸ்ப்ரெஸ் லவ், டு எக்ஸ்ப்ரெஸ் ஹேட், டு திங்க், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது காதல், வெறுப்பு, சிந்தித்தல் போன்ற மாதிரி இதில் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த டைம் டேபிள்ஸ், ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி இதுலேயும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களில் கால அட்டவணைகள், திட்டங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதில். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றப்ப இப்போ நிகழ்கிறது. அவளுக்கு ஆங்கிலம் தெரியும், புரியும் அப்படின்றப்ப அதாவது புரியும் தான் இதில். அதாவது சி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இங்கிலீஷ், புரியும்ன்றது அண்டர்ஸ்டாண்ட்ஸ். தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்கிறேன்னா எப்படி சொல்லணும்னா, அது தினமும் செய்கிறாரு, அதனால் ஐ எக்ஸசைஸ் எவ்ரி மார்னிங் சொல்லுவோம். அப்புறம் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்கிறார், இன்னொருத்தர் சொல்லுவார் ஹீ எக்ஸசைசஸ் எவ்ரி மார்னிங். தினமும் காலையில் பள்ளிக்கு செல்வேன் அப்படி சொல்லணும்னா, அதையும் தினமும் வர்றப்ப டெய்லி நடக்கக்கூடிய, அதுக்கு ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி மார்னிங் அப்படி சொல்லலாம். இன்று மாலை 17:45 மணிக்கு ரயில் புறப்படுகிறது அதுன்ற அந்த மாதிரி இதையும் நம்ம ப்ரெசண்டில் சொல்லுவோம். அதாவது த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 17:45 திஸ் ஈவினிங். அவர் மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறார், இதை எப்படி சொல்லலாம், ஹீ ட்ரைஸ் வெரி ஹார்ட். ஏன்னா ஹீன்றது தேர்ட் பர்சன், அதனால் நம்ம வெர்புக்கு அடுத்து எஸ் சேர்க்குறோம். பூமி சூரியனை சுற்றி வருகிறது. இது ஒரு சயின்ஸிலான ஃபேக்ட். இதுக்கும் நம்ம ப்ரெசண்ட்டை தான் யூஸ் பண்ணணும். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். அப்புறம் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, இதுவும் ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் தான். இதுக்கு எப்படி சொல்லுவோம், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். மனித உடலில் 206 எலும்புகள் உள்ளன, இதுவும் ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் தான். இந்த மாதிரி இதுக்கும் நம்ம என்ன சொல்லணும், ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். அதாவது த ஹியூமன் பாடி கண்டைன்ஸ் 206 போன்ஸ். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி உள்ளனர்.
அப்படி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஐ ஹேவ் 2 brothers அண்ட் a சிஸ்டர். தேர்வு காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. The exam starts at 9 a.m. ஈரோட்டில் வேலை செய்கிறேன். நான் ஈரோட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னா, அதாவது அவள் ஈரோட்டில் வேலை செய்கிறாள் அப்படின்னா she works in ஈரோடு. அவள் ஈரோட்டில் வேலை செய்கிறாள். நான் ஈரோட்டில் வேலை செய்கிறேன். ஐ ஒர்க் இன் ஈரோடு சொல்லுவோம். ஏன்னா ஐன்றப்ப சிங்கிள் பர்சன், அப்போ நம்ம வெர்புக்கு அடுத்து எஸ் சேர்க்கக்கூடாது. அடுத்து நான் ஒரு மாணவன் எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ஆம்ன்றதெல்லாம் இங்கே வெர்பு, நிகழ்கால வெர்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மதுரையில் வசிக்கிறார் எப்படி சொல்லுவீங்க? ஹீ லிவ்ஸ் இன் மதுரை. இது நான்னா ஐ லிவ் இன் மதுரை சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வார இறுதியிலையும் கிரிக்கெட் விளையாடுவேன். இதுனா ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடியது. இப்படி ஐ ப்ளே கிரிக்கெட் எவ்ரி வீக்கெண்ட். எனக்கு இப்போ வயசு 19. இது எப்படி சொல்லுவோம்? ஐ ஆம் 19 இயர்ஸ். அதாவது ஆம்ன்றது தான் இங்கேயும் வெறுப்பு ப்ரெசன்ட் டென்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவாவது சினிமாவுக்கு போவேன். சம்டைம்ஸ் ஐ கோ டு சினிமா அப்படி சொல்லுவோம். அதாவது ஐ சம்டைம்ஸ் கோ டு த சினிமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ்.